அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் கேட்கிறது ஒன்னே ஒன்றுதான். பல திட்டங்களை, பல ஆயிரக்கணக்கான கோடிகளை நிறைய திட்டத்துக்கு நீங்க போடுறீங்க. இந்த அரசாங்கத்தினுடைய பள்ளிகளுக்காகவும் கல்லூரிகளுக்காகவும் நீங்கள் 1000 கோடி திட்டங்கள் போடுங்கள். ஒரு பிரைவேட் ஒருத்தர் நடத்துறாரு, ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாரு, ஒரு பிரைவேட் காலேஜ் நடத்துறாங்கன்னா அவங்களுடைய காலேஜும் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு பிரம்மாண்டமாக இல்லை. அங்கே அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கிறது. ஏன் ஒரு அரசு பள்ளியால் அரசாங்கம் ஒரு நல்ல கட்டிடங்களை கட்டி கொடுப்பதில்லை? தனியாருக்கு நிகராக நம்முடைய அரசு பள்ளிகள் ஏன் இல்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. உட்கட்டமைப்பு, அந்த பில்டிங் நல்லா இருக்கணும். இனி வரும் காலங்களில் பாத்தீங்கன்னா இது அரசு பள்ளியா அப்படின்னா தனியார் பள்ளியா, அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு உட்கட்டமைப்பை மாற்றி அமைங்கள். குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை, நம்ம சாப்பாடு போடுறோம், அது மட்டுமே போதாது. சத்துணவு திட்டத்தை கொடுக்கிறோம். ஏங்க, சத்துணவு திட்டத்தை கொடுக்கறதுனால ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்படிங்கிறது பண்ண முடியும்? நல்ல கல்வியை கொடுங்கள், நல்ல உட்கட்டமைப்பை கொடுங்கள். ஒரு பள்ளினா ஒரு 500 பேர் படிக்கிறாங்களா, அங்க கழிப்பறை வசதிகளை நிறைய சேர்த்து கொடுங்க. அங்க கிரவுண்ட் இருக்கணும். இப்போ ஒரு தனியார் பள்ளிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும், அதே போல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகள் வரவிடும். பார்க்க போனால் அரசு பள்ளிகள் நிகராக தான் தனியார் பள்ளிகள் வரணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அப்படியே அந்த காலத்தின் தொடக்கத்துல இருந்தே அப்படியேதான் இருக்கு. அரசாங்க பள்ளிகளா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. மருத்துவமனைகள், எனக்கு இதெல்லாம் அடிப்படை தேவைகள். அரசு மருத்துவமனைகள் ஆங்காங்கே எப்படி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ, அதே போல அரசு மருத்துவமனை அங்கங்கே நல்லா உருவாக்குங்கள். எல்லாம் ஒரு நோயாளி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா அங்க எல்லாம் வசதிகள் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடத்துல வெறும் நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையும், ஸ்டான்லி மருத்துவமனையும், ஓமந்தூரார் மருத்துவமனையும் இப்படிதான் நம்ம இது பண்ணி ஒரு சர்க்கிள்ல வச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாறி நிறைய இடத்துல ஆங்காங்கே சில பகுதிகளில் முக்கியமான ஒரு எமர்ஜென்சி மருத்துவமனைகளை உருவாக்குங்கள். நல்ல மருத்துவர்களை போடுங்கள். அங்கேயே ஸ்கேன் எடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையுமே அங்கே செய்து வையுங்கள். ஒரு அரசாங்கம் நினைத்தல் இதெல்லாம் முடியாதா? ஏன்னா இது போன்று அரசாங்கம் செயல்படுத்தாமல் இருப்பதால் தான் நிறைய தனியார் மருத்துவமனைகள் உருவாகிறது. தனியார் மருத்துவமனைகள் உருவாகுதால் யாருக்கு என்ன பலன்? அந்த மருத்துவமனைக்கு தான் பலன். மக்கள் அவதிப்படுவார்கள். ஒரு விஷயத்துக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு அரசு மருத்துவமனை சேர்ந்தா ஒரு 1000 ரூபாய் நம்ம முடிஞ்சிடும். அதே ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் நம்ம அழிய வேண்டியது இருக்கும். பணம் இருக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், பணம் இல்லாதவர்கள் அரசு மருத்துவமனைக்கு தான் போவார்கள். அப்ப அந்த அரசு மருத்துவமனைகளை ஒரு தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக மாற்றி அமையுங்கள்.